சந்திரசேகர ஜமீன்தார், எப்பொழுது இந்த மந்திர கோலை களத்தில் எடுத்தாயோ என்று உனக்கு நான் ஒரு புது பெயர் சுட்டுகின்றேன். சந்திரசேகர ஜமீன்தாராக இருந்த நீ இன்று முதல் சந்திரசேகர நயினார், சந்திரசேகர நயினார் என்று அழைக்கப்படுவாய். நயினார் நீ எனக்கு அடிமையாக வேண்டும். சாதாரணமாக நீ இந்த தெய்வம் உனக்கு அடிமையாவதா? அப்படி உனக்கு நான் அடிமையாக வேண்டும் என்றால் எனக்கு ஒரு நரபலி கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்ட பலி தெரியுமா? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அந்த தலைமகள் தன் வயிற்றிலே தலைச்சன் கருவை சுமந்து கொண்டிருக்க வேண்டும். தாயும் சேயும் தலைச்சனாக இருக்க வேண்டும். அவள் நிறை மாத கர்ப்பவதியாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிறை மாத கர்ப்பவதியை இந்த செல்லி ஆலயத்தின் முன்பு கொண்டு வந்து எனக்காக அடிபலி கொடுத்தால் கண் முன்னே வருவேன், கேட்ட வரத்தை தருவேன். கொடு பலி. நரபலி கேட்டிருக்கின்றால் எப்பேற்பட்ட நரபலி? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அந்த தலைமகள் வயிற்றிலோ தலைச்சன் கர்ப்பனை நிறை மாதமாக சுமந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நரபலியை கொடுத்தால் செல்லியானவள் நேரிலே காட்சி தருவாள். என் முன் அடக்கமாகும் என்று உரைத்து விட்டாள். அப்படி இருந்தாலும் இந்த மந்திர கோலுக்கு சொந்தக்காரன் பைரவன் என்று இருந்தாலும் அவனால் எனக்கு மரணம் ஏற்படும். ஆகையால் மந்திர கோலின் சக்தியால் அவனை அடிக்கின்றேன். அடே பைரவா, அடே பைரவா, ஓடி வந்தமே மந்திரம் கற்றுக்கொள்வதற்காக அதில் வந்தவன் ஒருவன். அப்படி என்றால் குருவுக்கு குருதுராகம் செய்து விட்டார். தற்போதை பார், உன்னை நாமத்தை உழைத்த நட்ட மரத்தை தற்போதை பிடுங்கி ஏறுகிறேன். உன்னுடைய உண்மையான நாமதேயத்தை உரைத்து இம்மண்ணிலே மறைக்கின்ற நட்டால் உன்னுடைய உயிரானது அதன் பதியமாகும். என்னுடைய பெயர் கோவிந்த சாமி கிடையாது. உச்சத்துக்கு வந்து ஆளக்கூடிய சந்திரசேகர ஜமீன்தார். எப்போது நீ என்னை எதிர்பேசினாயோ இன்று முதல் உன்னை விட்டு வைப்பதில்லை. இந்த மந்திர கோல் இருக்க சக்தியால் தற்போதே உன்னை வாட்டி அந்த பைரவனை அழைத்து விட்டோம். அடுத்ததாக என் கூட வந்த கணக்கு பிள்ளைகளுடைய கணக்கு நான் தான் உன்னுடைய எஜமான் சந்திரசேகர ஜமீன்தார். உண்மைதான், எனக்கு நம்பிக்கை வரல. அப்படின்னா உனக்கு சோதனை பண்ண போறேன். என்ன உண்மைதானா சொல்லணும். என்னுடைய நாடு உச்சந்தி கிராமம். எனக்கு திருமணமாகி மருதேவி என்ற மனைவி இருக்கின்றார். சொத்து
ஜமீன்தார். அப்போ நானுங்க எஜமானா நாங்க மலையாள வர சொல்லி நீ எங்க பக்கத்துல ஓடி கேட்டுக்கிறதெல்லாம் அதான் நீ இப்படி சொல்ற இதே எஜமான தான் சின்ன தப்பு பண்ண போறோம் இன்னொரு கோவம் வரும் இன்னொரு கோவம் வரும் மலையாளம் மாநிலத்தை கற்றுக்கொள்வதற்கு இப்போ எனக்கு நம்பிக்கை வந்து நம்பிக்கை வந்தா இப்போ வந்துடுச்சு அடிச்சா நம்பிக்கை வரும். சரி எங்க எஜமான்றா உனக்கு இந்த உருவம் வந்தது காரணம் என்ன டேய் மந்திரத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று மலையாளம் அழைத்து வந்தவன் நீ. நானு மந்திர பிரம்புக்கு காவலாக இருக்க சொன்னவன் பைரவன். மந்திரை கோலை எடுக்க சொன்னவன் நீ. நான் தான் மந்திரை கோலை எடுத்தவுடன் இப்பேற்பட்ட அகோரமான உருவம். அது மட்டும் கிடையாது, இந்த மந்திர பிரம்பு என்னுடைய கரத்துக்கு வந்தவுடன் செல்லியார் எனக்கு ஒரு புனைப்பெயர் இடப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? சந்திராச்சாரிய ஜமீன்தாராக இருந்த நான் இன்று முதல் சந்திராச்சாரிய நைனார் என புனைப்பெயர் செல்லியாகப்பட்டவர் சூட்டி விட்டால் செல்லி நீ எனக்கு அடிமையாக வேண்டும் என்று கேட்டேன். நீ கேட்ட அவள் நரபலி கேட்டிருக்கின்றாள். எப்பேற்பட்ட நரபலி தெரியுமா? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அந்த தலைமகள் வயிற்றிலே தலைச்சங்கரை சுமந்திருக்க வேண்டும். தாயும் சேயும் தலைச்சனாக இருந்தால் அப்பேற்பட்ட நரபலியை கொடுத்தால் செல்லியானவள் நேரிலே காட்சி தருவதாக கூறியிருக்கின்றாள். நரபலியை எங்கு தேடியாச்சு நீதான் கொண்டு வந்த போ நம்ம ஊரு கூட தேடி பார்த்துட்டேன். அந்த மாதிரி தாய்க்கு தாழ்த்தம் ஒண்ணும் இல்ல இல்ல அது வயிற்று சுமந்துக்கிற குழந்தை தாழ்த்தி கொஞ்சம் இல்ல 10 மாசம் நிரம்ப மாசமான பொம்பளை யாரும் கிடையாது. பலியை கொடுக்க வேண்டும், செல்லினை அடிமைப்படுத்த வேண்டும். எங்கே பலி? அதான் இப்ப பலி கொடுத்ததான் அந்த செல்லி உனக்கு அடிமை ஆகும். உண்மைதான். அப்படி பலி கொடுக்கலாம் செல்லி உனக்கு அடிமை ஆக மாட்டான். ஏன் நான் 3ஆவது தலைமுறையா உனக்கு இவ்வளவு நல்லது செஞ்சாரேன். இப்பதானே உனக்கு நான் கெட்டு செய்ய போறேன். இப்போ நான் உனக்கு நான் நன்மை தான் செய்ய போறேன். ஆனா என் மேல கோபப்படக்கூடாது. நீ யார்? எனக்கு வலதுகரம் போன்றவன். உன் மீது நான் கோபப்படுவேனா? சொல்றா பாப்போம். இப்போ அப்புறம் பலி அதை செல்லிக்கு கொடுக்கணும். உண்மைதான். நான் என்ன சொல்றேன், நம்ம கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் ஏன் அலையணும்? டேய் மடையா, யாரு கையில நெய்ய வச்சுட்டு வெண்ணெய் கலைறாங்க? தெளிவா சொல்றா. நீதான் எப்படி? அப்பேற்பட்ட நரபலி உன் கோட்டையில இருக்குது. டேய் ஓட்டையில் இருக்கின்றதா? யார் எப்பேற்பட்ட நரபலி? என்னது எப்பேற்பட்ட நரபலி? உன் கரத்திலே இருக்குது. என்னுடைய கரத்தில் இருக்கின்றா அப்பேற்பட்ட நரபலி யார் தெரியுமா? வா நீ தாய்க்கு எதிராது புள்ள. டேய் நான் தலைச்ச மகன். தாய்க்கு தலை புள்ள நீ. உண்மைதான். அம்மா கட்டது அந்த மருந்தை அம்மாவா? உண்மைதான். அது எதிராது பொண்ணு. என்னுடைய மாமனாருக்கு ஒரே மகள், ஒப்பற்ற மகள், மூத்த மகள். மூத்த மகள் ஒரே பொண்ணு. உண்மைதான். அதுவும் தாழ்த்து மாப்பிள. ஆமாண்டா. நம்ம மலையாள வர சொல்ல அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? 3 மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பதாக உரைத்தால் கூர்த்தாங்கல. இப்போ நம்ம மலையாள போய் வந்து இப்ப நம்ம நாட்டுக்கு வரதுக்கு எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாத காலம் முடிஞ்சு விட்டது. தற்போது 9 மாத காலம் ஆகிறது. 9 இப்போ 10 மாதம். இப்ப என்னுடைய மனைவி நிறை மாதமாக இருக்கா. அதுக்கு இருக்கு என்ன? அம்மா வயிற்று சுமந்துங்கறாங்களா? அந்த கோழி எத்தனை கோழி? டேய் தலைச்சம் கோயந்தடா. தத்து கோயந்த. நீ தத்து புள்ள. அம்மாவை தத்து பொண்ணு. அம்மா வயிற்று தத்து கோயந்த. அம்மா கிட்ட வந்து விட்டான்னா. இந்த நாட்டை ஆள போகக்கூடிய பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை. கருவேப்பிலை கொத்தமாலி இப்பதான் பல நாள் நீ குடுத்தா குடுக்க எதுக்குடா? இப்ப யார் வீட்டு நல்லா பாய்ச்சி போதா என்ன? எந்த பாயிரம் கணக்குல 6 ரூபாய் கட்ட மைக்க போதா என்ன? போட்டுமா ஒரு பொண்ணு போட்டுமே. இன்னொரு 1000 பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு பொண்ணை சத்தா சாப்பிடுமே. 1000 புள்ளைய பெற்றுக்கலாம். அந்த செட்டி உனக்கு அடிமை வாதான். கணக்கு கோபத்தால் மதியிழந்து நான் உன்னை அடித்து விட்டேன். இந்த மனைவி போனால் இன்னும் எத்தனை மனைவி வேணாலும் கட்டிக் கொள்ளலாம். இந்த பிள்ளை போனால் எத்தனை பிள்ளை வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் செல்லை கொடுத்த வரம் பலிக்க வேண்டும் என்றால் இந்த தருணத்தை நழுவிவிட்டால் வேறு தருணம் கிடைக்காது. அப்படி என்றால் மனைவி என்றும் பாராமல் பலியினை கொடுக்க வேண்டும், செல்லியை அடிமைப்படுத்த வேண்டும். தற்போது இந்த செய்தியை மனைவிட்டு சொல்ல வேண்டும். அங்க போய் கோபப்பட்டு கூப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நான் ஆளாலும் போனோம் செல்வ கொஞ்சம் போறோம் ஜனம் போறாங்க வராங்கன்னா அவங்க மனசை மாற்றணும். மனசை மாற்றி பக்கமா கொண்டு வந்து அம்மங்காலில் போயிட்டு வாங்க சொல்லுவோம். நானோ இதுவரை அம்மன் ஆலயம் என்பதே தெய்வ பக்தி இல்லாமல் இருந்தவன். ஆகையால் தற்போது எனக்கு தெய்வ பக்தி உண்டாகிவிட்டது என்று என்னுடைய
கோயில் கிட்டார அம்மா வணங்க சொல்றேன் வணங்க சொல்லி விட்டு போடுறேன் அப்படியா அப்பதான் செல்லி உனக்கு அடிக்க முடியும் அப்படி அவர் இன்னும் வரவில்லை. அவர் எப்போது வருவார் என்று அவருக்காக வழிகள் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் நிறைவாக கற்பனை கணவர் இல்லாத நேரத்தில் இங்கு வந்திருக்கின்ற யார் நீ? நான் தான் உன்னுடைய கணவன். நம்பிக்கை வரவில்லையா?
வாய மூடி. இவருடைய கணவர் எப்பேற்பட்ட அழுக்க வந்தவர். நீயா இவருடைய கணவர்? என்னால நம்ப முடியாது ஐயா. கண்ணே என்னை மறுபடியும் விட்டுடுங்க ஐயா. நம்ப முடியவில்லை. சொட்டு தேனை போல் துள்ளும் கரத்தில் எடுத்தவுடன் இந்த உருவம் மறைந்து அப்பேற்பட்ட அகோர உருவம் எனக்கு வந்துவிட்டது. ஆனால் நீ முதல் கொண்டு எனக்கு சொந்தமான உருவம் அந்த உருவம் தான். நீ எதற்கும் தற்போது செல்கிறேன் அதே உருவத்தோடு வந்து இவ்விடத்தில் போகாதீங்க, நில்லுங்க.